ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்கக் காத்தாளை அங்கையில் பாசாங்குசுமம் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே. ஏசம் என்கிற இந்த காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் துவங்கட்டும். 28/3/2026 மார்ச் மாதத்திலே சனிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 14ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையின் தசமி காலையில் 11:03 வரை, பின்பு ஏகாதசி. பூச நட்சத்திரம் மாலை 4:46 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் காலை வேளையிலே. மாலை வேளையிலே 9:00 10:30 மணி வரைக்கும். 9:10 ராவு காலம், 1:30 யமகண்டம், 6:07 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் சூலம், தயிர் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 2:24 6:15 சூரியன் உதய நேரம். மூலம் மற்றும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சுக நாம யோகமும் கரஜை கரணமும் கொண்ட இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், குடும்பம்ல நிறைய பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முடிப்பதற்கு இன்னைக்கு நல்லா இருக்கும். புதுசா எதனா ஒரு பொசிஷன் எடுத்துக்கணும்னா இன்னைக்கு தாராளம் பண்ணலாம். மங்களகரமான காரியங்கள் சுகர்மம் என்கிற இந்த நாளிலே செய்யலாம். கரஜை கரணம் அப்படிங்கிற கரணத்திலே நாம செய்யக்கூடிய காரியங்கள், விதை வைக்கிறது, பயிர் பண்றது, திருமண காரியங்கள் பண்றது போன்றவைகள் எல்லாம் இருப்பதனாலே சிரமமான இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நிலையான காரியங்கள் நிறைய செய்து வெற்றிகளை நீங்கள் ஈற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் அமர்வதனாலே நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கு. பூச நட்சத்திரம் அப்படின்னாலே உங்களுக்கு பதவி ஏத்துக்கிறது, நிறைய பேரை கூட்டி பேசுறது, சீமந்தம் பண்றது, மாடு வாங்கிறது, வாஸ்து சாஸ்திரம் செய்யறது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யலாம். 28/3/2026 இன்று கோச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா சூரியன், சனி பகவான் இவர்கள் சேர்ந்து அமரக்கூடியது மீன ராசியில இருப்பாங்க. சுக்கிரன் மேஷ ராசியில, குரு மிதுன ராசியில, சந்திரன் கடக ராசியில இருப்பார். ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரன், கேது அமரக்கூடிய சிம்ம ராசியிலே, செவ்வாய், புதன், ராகு அமரக்கூடியது கும்பராசி. இப்படி இன்றைய நாள் துவங்குகிறது. இதிலே முக்கியமாக நம்ம பார்க்க போறது ஒரு ராசிக்கும் பலன். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான் ஆட்சியிலே அமரக்கூடிய சூழ்நிலை. மண், மனை, வாகனங்கள் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, குடும்பத்துல பூமி சொத்துக்கள் விஷயங்கள் எல்லாம், அதெல்லாம் இன்னைக்கு பேசி நல்லபடியாக முடிவு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. கல்யாண விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா பேசலாம். அதெல்லாம் நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைக்கு 3ஆம் இடமான திறமை, அதிர்ஷ்டம், வாய்ப்புகள், வைராக்கியம் என்ற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். மனம் போல மாங்கல்யம் அப்படின்வாங்க. அப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுப்பதாக அமையும். முக்கியமாக கல்யாண காரியங்கள் இங்கு தாராளமாக செய்யுங்க. 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் ஆட்சியில் உட்கார்றார். மனோகாரகன், மனசுக்கு பிடித்தது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு பிடித்த நட்புகளுடன் உறவுகள் வைத்துக் கொள்வது நல்லது. அவங்களோட கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படின்னாலும் அவங்க குடும்பத்தோடு உங்களுக்கு ஒருங்கிணைத்து பல காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே இந்த நாள் அதற்கான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளே ராசிநாதனான சந்திரன் ஆட்சியிலே அமர்வது உங்க மனசை நல்ல ஸ்டடியா வச்சுக்கும். புதிய காரியங்கள் நிறைய செய்ய சொல்லும்.
ஏற்கனவே எடுத்த காரியங்கள்ல நீங்க வெற்றி கொண்ட விஷயங்கள் எல்லாம் அசை போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், இப்படி ஒரு நல்ல வைபு கொடுக்கக்கூடிய நாள் இன்று. 2, 7 என்ற அதிர்ஷ்டம் இன்னும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. உங்க ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடியதானது உங்களுடைய எதிரி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலே மனதில் யாருக்கும் கெடுதல் வேண்டாம்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் கொடுத்துட்டோம். அவன் ஏதோ ஏழைப்பட்டவன் வாங்கிட்டு போயிருக்கான், அப்புறம் காலங்கள் வரும்போது கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு பிலாசபியும் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, லாபஸ்தானாதிபதி இன்னைக்கு ஆட்சியிலே உட்கார்ந்துட்டார். அப்படி ஆட்சியில உட்கார்ந்த ஸ்தானாதிபதி உங்களுடைய 4ஆம் இடமான மண் மனை வாகனம் யோகங்களை பார்ப்பதனாலே புதிய பூமி காரியங்கள் எல்லாம் செய்யலாம். வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, வீடு மாறுறது, தொழிலை மாற்றிக்கொள்வது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தாராளமாக செய்யலாம். பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகம் வெறும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, பல விதத்தில் உங்க பெருமையை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் தொழில் முறையில நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய கர்மா இன்னைக்கு வேலை செய்யும். 8, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, பலருடன் சேர்ந்து ஒரு ஆதரவான கரங்களை நீட்டக்கூடிய சூழ்நிலை. மற்றவர்களை யாரும் எங்கேயும் தள்ளி போட முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்டிங் ரூல் இருக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மூமெண்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால ஃப்ரிக்ஷன் இல்லாத டேல இன்னைக்கு நாள் உண்டு. 5, 8 என்ற அதிர்ஷ்டம் இன்னும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானத்திலே சந்திரன் உட்கார்றாரு. அதனால லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, நல்ல மொமெண்டம், நல்ல மூமெண்டனால் வரக்கூடிய பெனிஃபிட் இது எல்லாமே இருக்கு. அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட்ல இருக்கிறதுனால மூலம் பூராடம் அப்படிங்கிற விஷயத்துல சந்திராஷ்டமம் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஆனா லாபத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளே உங்களுக்கு சுக்கிர பகவானின் ஆட்சியும் குரு பகவானின் அருளும் இன்னைக்கு துணை நிற்கும். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணையாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, உங்க ராசியின் 7ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெறுவது, ஆட்சி பெறுவது ரொம்ப நல்லது. உயர்வை தருவதாக அமைகிறது. மனதிலே என்ன எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்களோ அதெல்லாத்தையும் கேபிடலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வெற்றிகரமான சூழ்நிலைகள் முக்கியமாக உங்களுக்கு மனதை சந்தோஷப்படுத்துவது அமைவதற்கு 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, எதிரிகள் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்றார். அதனால மனசுல எப்படி இருக்குன்னா பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சந்தோஷத்தை கொடுப்பது, ஆதாயத்தை கொடுப்பது, மற்றவர்களிடம் எந்த விதமான ஸ்கூசிங்கும் இல்லாமல் அழகாக பெனிஃபிட்டை ரீட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் உட்கார்றாரு. யூக லாபங்கள், தொழில் வளர்ச்சிகள், விருத்திகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், தெய்வத்தின் அருள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இருப்பதனாலே உறவினருடன் இந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல புகழுடன் கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ள முடியும். 7, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.